இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அதன் பின்பு நான் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதே வார்த்தையின் வல்லமை நம் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி, கர்த்தரே எழுந்தருளி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மாம்சமான யாவர் மேலும் தமது ஆவியை ஊற்றி, ஆமென், இந்த நாளில் சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் தமது ஆவியின் வல்லமையினாலே, ஆமென், உலர்ந்து போய் வந்த ஜனங்களை, ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைய கூடுமா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. என் ஆவியை உங்களுக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயிரடைவீர்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே இருக்கிற இடத்துல எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி, பரம் திறந்து வானம் திறந்து தேவ மகிமை பெருமழை போல எங்களை நிரப்புகிறபடி ஸ்தோத்திரம். எல்லா ஒழுங்கின்மைகளும் வெறுமைகளும் நீங்கி போகட்டும். ஆமென். கர்த்தருடைய மகிமையை உணர விடாதபடி, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர விடாதபடி தடையாயிருக்கிற எல்லா தடைகளும், பாவ நுகத்தடிகளும், சத்துருவின் கிரியைகளும் உடைக்கப்படுவதாக. எல்லாரும் அப்படி சத்த உயர்த்தி ஒரு விசை கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண துவங்கலாமா? எஸ் ஜீசஸ், அப்படி சத்த உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. சத்தம் உயர்த்தி வெறுமைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த நாள் சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை கர்த்தர் நீக்கி போட விரும்புகிறார். ஹல்லேலூயா, 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 ரீகதா ஷிகரபலதரோ, ஆமென், ஆமென். தடைகளை உடைத்தெறிகிற வல்லமையுள்ள கர்த்தர் அவர் உனக்காக எழுந்தருளி உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர் உன் நடுவிலே வாசம் செய்து உன்னோடு கூட உறவாடும்படியாக, அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு முன்பதாக மகிமை மேகமாய் கடந்து சென்று வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை சுவையாய் மாற்றும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். நான் என் ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுவேன், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்பதை காண்பீர்கள் என்று கர்த்தர் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறார் சகோதரா. ஆமென். தேவன் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர், ஆமென். சத்துரு வெறுமையாக்கி கொண்டிருக்கிறவைகளை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல வரவழைக்கிறவர். இதோ எவைகள் எல்லாம் இல்லை என்று கலங்கினாயோ அவைகளை இருக்கிறவைகளாய் மாற்றுகிற கர்த்தர் அவர். ஆமென். எந்த காரியத்திலே மாற்றம் வேண்டும் என்று திகைத்து நின்றாயோ அந்த காரியத்திலே மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவர் எங்கள் நடுவில் பிரசன்னராய் எழுந்தருளி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் பிரசன்னராய் எழுந்தருளி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். மோசே தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் என் நடுவில் நீர் எழுந்தருளணும் ஆண்டவரே, என் நடுவில் நீர் எழுந்தருளணும் ஆண்டவரே. நீங்க வந்த போதும்பா, நீங்க என்னோடு கூட இருந்த போதும் ஆண்டவரே. பகலிலே மேக சமமாயும் இரவிலே அக்கினி சமமாயும் எங்களை விட்டு விலகாத மகிமையின் மேகமே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ரிகதல சிகரவனரா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனவாளனே, உமை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மனவாளனே, உமை மறவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. மகிழ்ச்சி மகுடம் நீர்தானையா, என் மனவாளனே,
உம்மை மறவே மகிழ்ச்சி மகுடம் நீதானையா மனவாளனே உம்மை மறவே எருசலேமே உன்னை மறந்தால் வலக்கரம் செயல் இழக்கும் வலக்கரம் செயலிழக்கும் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடு நாவு ஒட்டிக்கொள்ளும் மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடு நாவு ஒட்டிக்கொள்ளும் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உம்மை மறவே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடுவே கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார் கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீ கிருபையினார் கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நீ கிருபையினார் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உம்மை மற சத்தமா மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா திரும்ப கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும் வரை கர்த்தருடைய மகிமை உணரும் வரை ஆமென் எல்லா தடைகளும் உடைக்கப்படுகிறது ஆமென் 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 எங்கள் நடுவில் நிறைவாயிருக்கிறது தடைகளை தகர்த்தறிகிற வல்லமையுள்ள பரிசுத்தர் ஆமென் என்று மாறாதவரா எங்கள் நடுவில் பிரசன்னராய் எழுந்தருளி இருக்கிற சர்வலோக சக்கராதிபதியே எல்லா சத்துவின் கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படுகிறபடியே ஸ்தோத்திரம் இருளின் கிரியைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் இப்பொழுதே செயல்படாமல் செயலற்று அழிக்கப்படுகிறது கர்த்தருடைய மகிமை தமது ஜனத்தின் மீது அளவில்லாமல் நிரப்பப்படுகிறபடியே ஸ்தோத்திரம் இதோ நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான இதோ தேவனுடைய கரம் என் சிரசிலே அமருகிறது ஓ உன்னதமானவருடைய சிங்காசனமும் உன்னதமானவருடைய பாதபீடமும் எங்கள் நடுவில் வாசமாயிருக்கிறபடியே ஸ்தோத்திரம் ரஹதாஷி கரவனதா ரிகலஹம் தராதர ரகசியாதர ஆமென் ஆமென் நல்ல கரம் தட்டி எஸ் ஜீசஸ் கர்த்தருடைய ஆவியானவரே ஆமென் எங்கள் புயபலனா இருக்கிறவரே யாக்கோபின் புயபலமான
நம்பிக்கையானவர், இஸ்ரவேலின் நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தர். ஓ, இது அவருடைய சோர்ந்து போக விடுகிறது இல்லை. திரும்பவும் தமது பலத்தினால் இடை கட்டி, திரும்பவும் தமது வல்லமையில இடை கட்டி, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்பதற்கு அடையாளத்தை காண்பிக்கும்படி கர்த்தர் மீண்டுமாக தமது ஜனத்தை ஆளுகை செய்து நிரப்புகிறார். ஆமென். அவருடைய மகிமை நம்மை விட்டு எடுபடாது. ஆமென். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. Thank you Jesus, thank you Jesus. Rahada shikaravanara rihamamanathara sihabaradana. இதோ உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் இது. ஓ, ஒரு நதி உண்டு, அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உன்னதமானவர் உன்னடுவிலே வாசம் பண்ணும்படியாய் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருக்கு இடம் கொடுத்து, அவருடைய மகிமைக்கு உன்னை ஒப்பு கொடுத்து, அவருடைய பாதத்திலே தாழ்த்துகிறவன் எவனோ? இதோ தேவனை தொழுது கொள்ளுகிறவன் கர்த்தரால் ரட்சிப்பையும் மீட்பையும் கண்டடைகிறான். ரஹதா சிகரபலதா ரிகபபலதுரா. தேவன் அதின் நடுவில் இருக்கிறார். தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அசையாது. ஓ, அசையாது. அதிகாலையிலே தேவன் அதுக்கு சகாயப்படுகிறார். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. ஆமென். ஆண்டவர் கேட்கிறார், வேதம் கேட்கிறது, தன் ஆத்தும நேசரை சார்ந்து வனாந்திரத்திலிருந்து ஏறி வருகிற இவள் யார்? தன் ஆத்தும நேசரை சார்ந்து வனாந்திரத்திலிருந்து ஏறி வருகிற சில ஆத்துமாக்களை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. ஆமே, நீ வனாந்திர பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வழி முட்களும் நெருக்கமுமா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நீ சார்ந்திருக்கிறது ஆத்தும மணவாளனே. நீ நம்பி வந்திருக்கிறது ஆத்தும மணவாளனே. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்குமோ, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரத்தின் நிழல் எவ்வளவு இன்பமா இருக்குமோ, அதே போல இந்த வாழ்க்கையில, இந்த நெருக்கத்தில என் ஆத்தும மணவாளருடைய நேசம், என் ஆத்தும நேசரோடு வாழ்கிற அந்த இன்பமான வாழ்க்கை எனக்கு இன்பமாயிருக்கும். ஓ, வனாந்திரத்திலிருந்து ஏறி வருகிற இவள் வனாந்திரமான வாழ்க்கையை கர்த்தர் கவனிக்கிறார். ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. ஆத்துமாவே, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த வனாந்திரத்தை கர்த்தர் இன்றைக்கு அதிர பண்ணுவேன். அந்த வனாந்திரத்தை நான் வயல்வெளியை மாற்றுவேன். அந்த வனாந்திரத்திற்கு ஒரு முடிவுண்டாகும்படியால் ஆகார் வனாந்திரத்திலே தவித்துக் கொண்டிருந்த போது அவருக்காக ஒரு நீர்க்கால்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வனாந்திரத்திலிருந்து அவளும் அவளுடைய பிள்ளையும் போஷிக்கப்படும்படியாக, உயிர் தப்பி பிழைக்கும்படியாக கர்த்தர் சகாயம் செய்தது போல இதோ தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. இது நான் உனக்கு சகாயம் பண்ணுகிற நாள். வனாந்திரத்தில் ஆத்தும நேசரை சார்ந்து ஏறி வந்தாய் அல்லவோ, இது அவராலே ஒரு இளைப்பாறுதல் உனக்கு உண்டாகிறது. அவராலே ஒரு நீள்கால்கள் உனக்கு நேராக வைக்கப்படுகிறது. Yes Jesus, yes Jesus. Rahada shikarabaladara. ஆமென். கர்த்தருடைய நதி, அதே நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yes Jesus, yes Jesus. Hallelujah, 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 hallelujah. O radamana shikarabala rikaradala siharabala rikabarabala shabarabala rikabarabala shantaradana ragasiyadana. Amen, 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 amen. Hallelujah, hallelujah. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தமது ஜனத்திற்கு நேராக புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு விசை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், நான் உன் நடுவிலே வாசம் பண்ண ஆசைப்படுகிறேன் என்று
திரும்பவும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆனா அவர்கள் தங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அதிகரிக்க பண்ணி எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு சுவரை உண்டாக்கி இருக்கிறார்கள். ஒரு சுவரை உண்டாக்கி இருக்கிறார்கள். அந்த சுவர் இன்றைக்கு உடைக்கப்படணும். உலக கவலை என்கிற சுவர், தேவையில்லாத கவலை, மார்த்தாலே போல ஆமேன். அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிராதே. ஆமென். கவலை கவலை தேவனுக்கு உனக்கு இடையிலே அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற கவலை, சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற கவலை. எப்படி மாறுமோ, தேவன் செய்வாரோ, ஆமென், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களோ, என் புருஷன் ரட்சிக்கப்படுவானோ, எப்படி ரட்சிக்கப்படுவார்கள், எப்படி மாறும் என்று சந்தேகத்தை கொண்டு வந்து கவலையால் உன்னை அமர்த்துகிற அந்த சுவர் இன்றைக்கு தகர்க்கப்படணும், தகர்க்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். நீ கலங்காதே, நீ கலங்காதே. கர்த்தருக்கு உனக்கு இடையில எந்த சுவரும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம், எந்த உலக கவலையும் வேண்டாம். உன் ஆசீர்வாதத்தை நினைத்த கவலை, உன் தொழிலை நினைத்த கவலை வேண்டாம், எடுத்து போடு. ஆமென், ஆமென். நான் உன் நடுவில் வாசம் பண்ணி உன்னோடு உலாவி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் என்கிற சுவர், அக்கிரமம் என்கிற சுவர், ஜெபிக்காமல் தேவனை தேடாமல் ஆமென் சிந்தையினாலே வீணராகி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், தேவ சமூகத்தில் காத்திராமல் உலக எண்ணங்களினாலே கெடுத்து கொண்டிருக்கிற காரியங்கள். ஓ ஹல்லேலூயா, ஆமென். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ மாம்சத்தில் நீ முடிப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. இன்னும் தொடர்ந்து தேவ ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எஸ் ஜீசஸ். ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, இன்றைக்கு அந்த சுவர் தகர்க்கப்படணும். கர்த்தருக்கு உனக்கும் இடையிலே இருக்கிற அந்த சுவர் இன்றைக்கு தகர்க்கப்படணும். தீகாபா ஷிகாராபா. மன்னியும் கர்த்தாவே, எழுந்தருளுமையா. மோசே எனவே தான் ஜெபிக்கிற கர்த்தாவே, நீர் 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிற கர்த்தர், நீர் மன்னிக்கும் தயவு பெருத்தவர், உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. நீ உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானா? என் நடுவிலே எழுந்தருளும், எங்கள் நடுவிலே எழுந்தருளும், எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி எழுந்தருளும், எங்கள் அக்கிரமங்களை நீக்கி போடும்படி எழுந்தருளும், எங்களை பரிசுத்தமாக்கும்படி எழுந்தருளும், எங்களை புய பலத்தினால் இடை கட்டும்படி ராஜாதி ராஜா எழுந்தருளி இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரதல ஷகரதன. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சகோதரா, நீ தேவ சமூகத்தில் உன் இருதயத்தை ஒப்பு கொடுக்க அந்த வெறுமைகளை கர்த்தர் உன்னை விட்டு மாற்றி போடுவா. சில வெறுமை உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர், நீ வெறுமையோடு இருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. ஓ கவலையோடு நீ அமிழ்ந்து கொண்டிருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், அவர் நெறிந்த நாணலை முறியாதவர். நீ நெறிந்து போய் கிடக்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆமென். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை உடுத்துவித்து திரும்பவும் ஆவியிலே உன்னை பலப்படுத்துகிறார். ஆமென். மாமிச பலன் அல்ல, இன்றைக்கு நீ ஆவியிலே பலன் கொள்ளுகிறார். ஆமென். ஆவியிலே பலன் கொள்ள ஒரு தெய்வீக வல்லமை உன்னை தொடுகிறதை காண்பாய். ஆவியிலே பலன் கொள்ள ஒரு தெய்வீக சுகம் உன்னில் வெளிப்படுகிறதை காண்பாய். உனக்குள்ளே ஆவியானவர் சகலவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். உன் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் சகலவற்றையும் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து உனக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணுகிற கர்த்தர். தீகபல ஷிகரபலதரா, தீகபலதரபா. வெறுமைகள் நீக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா ஒழுங்கின்மைகளும் அழிக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். சத்துரு உண்டாக்கின ஒழுங்கின்மைகள், பிசாசு வைத்த ஒழுங்கின்மைகள் நீக்கப்படுகிறது. ஆவியானவர் நிறைவானவர், நிறைவானவர், நிறைவானவர். தீகபல ஷிகரபலரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தத்தினாலே கழுவுகிறபடியா ஸ்தோத்திரமையா. இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருடைய உச்சம் தலையில வந்து விழுகிறபடியா ஸ்தோத்திரமையா. ரக்கபல ஷிகரபல. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் தெளிக்கப்படுகிறபடியா ஸ்தோத்திரம்.
ஆமென். நன்மையானவைகளை பேசுகிற கிறிஸ்துவின் ரத்தம், நீதிமானாய் மாற்றுகிற கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நிலை நிற்கும்படியாக ஹல்லேலூயா. ஏசாயா நாவை தொட்டது போல கர்த்தர் அநேகரை கர்த்தர் தமது கரத்தினாலே தொடுகிறார். தேவ கரம் உனக்கு நேராக நீட்டப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா. உனக்கும் தேவனுக்கும் இடையிலே இருந்த சுவர் தகர்க்கப்படுகிறது. ரகதா சிகர பலதரா. ஆமென். ஜெபிக்க ஆவியில பலன் கொள்ளுகிறார். ஆவியில பலன் கொள்ள உன்னதமானுடைய மகிமை ஆளுகை செய்கிறது. உன்னதமானுடைய சத்துவம் புறப்பட்டு வருகிறது. ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருடைய கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, அவருடைய ஆவி மகிமைக்குள்ளாய் நீந்தத்தக்கதாக ஆமென். நான் உன் நடுவிலே உலாவி மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுவேன். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை நிறைவேறத்தக்கதாக. பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவரே, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆவியில பலன் கொள்ளுகிறார். கர்த்தர் தமது ஆவியை அனுப்பி சுட்டரிப்பின் ஆவியினாலும் நியாயத்தின் ஆவியினாலும் தமது ஜனத்தை சுத்திகரிக்கிற பரிசுத்த ஆவியானவர். அவருடைய அக்கினி பரிசுத்தப்படுத்துகிறது. அசுத்தங்களை சுட்டரிக்கிற பரிசுத்த அக்கினி. Thank you Jesus. Thank you Lord. Thank you Holy Spirit. Amen. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக ஜீவன் தந்தீரே. ஒரு முறை கூட சொல்லுமா? பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள தந்தீரே. இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் நீர் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக ஜீவன். ஹல்லேலூயா. இந்நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்,
மகிமையின் ஆவியானவரே, பிரசன்னராய் இருக்கிறவரே, வைராக்கிய வாஞ்சியா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நமது ஜனத்தின் நடுவிலே வாசம் பண்ணி பயங்கரமான காரியங்களை நடப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ரிக்கபல சிகரபலதரா, ரிக்கபரபல சிகரபலதரா. ஆமென். நான் உனக்குள்ளாய் வாசம் பண்ணி உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ரக்கதல சிகரபல. கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமையுள்ள மகிமைக்காக நன்றி. ரிக்கபல சிகரபல. அவன் பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஏசாயா நாவை தொட்டது போல வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவர் மேலே வந்து விழுகிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலிபீடம், கர்த்தருடைய பலிபீடம், இதோ கர்த்தருடைய மகிமை அவருடைய பலிபீடத்திலிருந்து விழுகிற பரிசுத்த அக்கினி எங்களை நிரப்புகிறபடியா நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளுகிறபடியா ஸ்தோத்திரம். மாம்சமான யாவர் மேல தேவன் தமது ஆவியை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுகிறார். தேவ ஜனமே பெற்றுக்கொள்ளுகிறார். மாம்சமானவன் மேல தேவன் தமது ஆவியை ஊற்றுகிறார். ஆவியை ஊற்றுகிறார். நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். தேவன் தமது வல்லமையுள்ள ஆவியானவரை உனக்கு நேராக கட்டளையிடுகிறார். ஆமென், ஆமென். பெருங்காற்றாய் பெரும் மழையாய் எங்கள் நடுவிலே பயங்கரமானவராய் எழுந்தருளி இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ரகமனதா. இதோ வனாந்தர வாழ்க்கை அசைய பண்ணத்தக்கதாக, வனாந்தர வாழ்க்கைக்கு முடிவுண்டாகத்தக்கதாக உன்னதத்தில் இருந்து ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஓ ஆத்துமா நேசரை சார்ந்து வனாந்திரத்தில் இருந்து ஏறி வந்தாய் அல்லவோ, வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற பண்ணுகிற கர்த்தர், என் ஆவியை உனக்குள்ளாய் அனுப்புவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஒவ்வொரு குடும்பங்களும் தேவனுக்குள்ளால் உயிர் பெறுகிறது. ஆமென். தொடர்ந்து அப்படியே ஜெபிங்க சகோதரா. ஆமென். உன் வாழ்க்கை உயிரடைகிறது. எந்த காரியமெல்லாம் மங்கி போய் மடங்கி செத்த வண்ணமாக ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்ததோ அந்த உலர்ந்த வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவியானவர் தமது உயிரடைய பண்ணுகிறார். தமது ஆவியை அனுப்பி உயிரடைய பண்ணுகிறார். சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ மாமிசத்தில் முடிக்க போகிறாயோ, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீ மாமிசத்தில் முடிக்க போகிறாயோ. இந்த மாமிச பலன் ஒன்றுக்கு உதவாது. மாமிசம் அல்ல, தேவ ஆவி உன்னிலே பலன் கொள்ளுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் தமது பலத்த கரத்தை உன் மீது வைத்து திரும்பவும் தமது அன்பென்கிற ஆவியினால் உன்னை நிரப்புகிறார். நிரப்பப்படுகிறாய், நிரப்பப்படுகிறாய். அநேகருக்கு வெளிச்சமுள்ள பாத்திரமாய், அநேகருக்கு வீசுகிற வெளிச்சமாய் உன்னை மாற்றும்படி நான் திரும்பவும் உன்னை அபிஷேகிக்கிறேன். திரும்பவும் உன்னை ஆவியினால் இடை கட்டுகிறேன். ரகதல சிகரபல தீரமன சம்தராதனரா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. Yes Jesus, yes Jesus, yes Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. அப்படி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? ஆவியானவர் இன்றைக்கு தமது ஜனத்தோடு பேச விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், ஆசீர்வாதத்தை வெளியில தேடாத, உனக்குள்ள வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். சுகத்தை வெளியில தேடாத, உனக்குள்ளாய் வைத்திருக்கிறேன். சமாதானத்தை வெளியில தேடாத, உனக்குள்ளாய் வைத்திருக்கிறேன். ஆமென். சகலமும் தேவ ஆவியினாலே சம்பூரணமாக்கப்பட்டு உனக்காக உருவாக்கப்பட்டாயிற்று. வெளியில தேட, உனக்குள்ள, மனிதர்களிடத்தில் அல்ல, உனக்குள்ளாய் வைத்திருக்கிற. வெளியில மனுஷர்களிடத்தில் அல்ல, உனக்காக காரியங்களை உனக்குள்ளாய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். உனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சகலவற்றையும் உருவாக்குகிறவர். ஒழுங்கின்மைகள் வெறுமைகளை மாற்றி எல்லாவற்றையும் சீராய் சிரமமாய் உருவாக்குகிற கர்த்தர் உனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கின் நடுவிலே கொண்டு போய் நிறுத்திவிட்டு இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா, உயிரடையுமா? எனக்கு எப்படி ஆண்டவரே தெரியும், உங்களுக்கு தானே ஆண்டவரே தெரியும்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவைகளுக்கு நேராய் தீர்க்க தரிசன முறை, அவைகளுக்கு நேராய் வார்த்தைகளை அனுப்பு.
செங்கடலை கண்டா, பிரச்சனையை கண்டா பார்த்து பயந்து நிற்காத. கையில இருக்கிற கோலை நீட்டு, பேசு. நீ பேச பேச உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். அதுதான் ஜெபத்தின் வல்லமை. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற அதிகாரம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆராதிக்க ஆராதிக்க ஆவியிலே சகலமும் உயிரடைகிறது. ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க மரித்து போன வாழ்க்கைகள் உயிர் கொள்ளுகிறது. ஆராதிக்க ஆராதிக்க உங்களுக்கு உண்டாக வேண்டிய ஆசீர்வாதங்கள் உனக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவைகளை கண்கள் காணல, செவிகள் கேட்கலை, அவைகள் இருதயத்தில் தோணல. ஆனா சகலமும் ஆவியினாலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆவியினாலே அவைகள் உனக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஜெபிக்க ஜெபிக்க ஆவியில ஆரம்பம் பண்ணின நீ மாம்ச சூழ்நிலைகளை கண்டு மாம்சத்தில முடிக்க நீ வகை தேடாத. திரும்ப ஆவியில எழுந்து போராடு. ஆவியில பலன் கொள். ஆவியில இடை கட்டிக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உலர்ந்த எலும்புகள் மேல வெளிப்பட்ட தேவ மகிமை இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஆமென். சகோதரா, வாழ்க்கையில் இருக்கிற சில உலர்ந்த அனுபவங்கள் உயிரடைய பண்ண வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நீ இன்றைக்கு ஜெபிக்க ஜெபிக்க, நீ தேவனோடு கைகோர்த்து ஆராதிக்க ஆராதிக்க, ஆவியானவருக்கு உன்னை விட்டு கொடுத்து ஆவியிலே நிரப்பப்பட நிரப்பப்பட உன் வாழ்க்கையில மங்கி மங்கி ஆசீர்வாதத்தை காண முடியாமல் இருக்கிற சில சூழ்நிலைகளை நான் மாற்றி போடுவேன். நீ ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை உண்டாகும். தேவ ஜனமே, ஆர்ப்பரிக்க துவங்கு. ஹல்லேலூயா. எரிகோ மதில் உடைந்து விழும் வரை தேவனை ஆர்ப்பரிக்கிறதை நிறுத்தாதே. உனக்கு விரோதமா நின்று கொண்டிருக்கிற பார்வோனின் வல்லமைகள் அமிழ்ந்து போகும் வரை தேவனை ஆராதிப்பதை நிறுத்தாதே. ஓ, செங்கடலிலே வழி திறக்கும் வரை கர்த்தரை உயர்த்துவதை நிறுத்தாதே. நீ ஜெபிக்கும் போதுதான் வழி திறக்கும். நீ ஆராதிக்கும் போதுதான் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஓ, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஜெபித்துக் கொண்டே இரு. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வாய். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். கர்த்தரை ஆராதிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். விடாதீங்க, அப்படியே ஜெபிங்க ஜெபிங்க. ஆமே. உன் சூழ்நிலைகளை நினைத்து கலங்காதே. உன் சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். பிரச்சனைகளை நினைத்து திகையாதே மகளே. உன் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்குள்ளாய் அந்த அதிகாரத்தை நான் வர்த்திக்க பண்ணுகிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ ஜெபிக்க ஜெபிக்க உருவாக்கப்படுகிறது. ராகாதா ஷிகாராபா. ஜெபிக்க ஜெபிக்க மலட்டு கர்ப்பங்கள் பிள்ளை தாட்சியாய் மார்க்கப்படுகிறது. செத்த கர்ப்பங்கள் உயிர் பெறுகிறது. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஜீவனடைய பண்ணுகிறார். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த தேவ வல்லமை உலர்ந்து போயிருக்கிற உன் சரீரத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். சுகத்தை மருத்துவரிடத்தில் தேடாத. மருந்து மாத்திரைகள் அல்ல உனக்கு சுகம் கொடுப்பது. உனக்கு தேவையான சுகத்தை நான் உனக்குள்ளாய் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியிலே பெற்றுக்கொள். ஜெபித்து பெற்றுக்கொள். ஆவிக்குள்ளாய் மாற்றப்பட்டு பெற்றுக்கொள். ஆவியினாலே சகலமும் உண்டாக்கப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆவியை அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உனக்குள்ளே என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். உயிரடையும் உயிரடையும். ரகமனதல சிகரபல. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கைகள் உயிரடைகிறது. ஒவ்வொரு நம்பிக்கையை கர்த்தர் வைக்கிறார். ஆவியினாலே சகலமும் உருவாக்கப்படுகிறது. ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக நன்றி. வல்லமுள்ள ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக நன்றி. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பெருங்காற்று நான்கு திசையிலிருந்து புரண்டு வந்து உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்து திரள் சேனையாய் திரள் சேனையாய் ஓ அவையங்கள் ஒன்று தன்னோடு தன்னோடு ஆமென் ஒட்டும்படியாய் சேரும்படியாய் உருவாக்கினது போல விசுவாசத்தோடு ஆவியில்
ஆவியிலே ஆமே நிரப்பி ஆமே உன் விசுவாசம் வர்த்திக்க பண்ணட்டும். தேவனுக்கு உனக்கு இடையில இருக்கிற சுவர் தகர்க்கப்படுகிறது. ஆவியிலே 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 ரிகபபல தரபலஷே ரிகபல சந்தராதன ஹம்தராதனரோ. ஹalleluya hallelujah 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 hallelujah. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து சரீரமாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். நரம்புகள் உருவாகட்டும், சிந்தை உண்டாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும். ஆமென். ஐயா அசைவாடும் ஆவியானதே. நல்ல ஆவியானவருக்கு விடம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரே ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் ஆவியான தேவா. உலக எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலக எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சாதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், வசனம் உணவாகட்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் ஆவியான தேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலக எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் ஆவியான தேவா, அசைவாடும் ஆவியான தேவா, சத்துரின் வல்லமை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கப்படுகிறவருடைய சோதனை மகிமைக்காக நன்றி, மகிமைக்காய் நன்றி, கர்த்தருடைய பலத்த மகிமைக்காய் நன்றி. Thank you Jesus, thank you. ஓ ரகத சிகரவனதரவன ரிகவரவல ஷபரவலதர். ஆமென் 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 ஆமென். ஹalleluya hallelujah.